நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நம்ம எல்லாரையும் ரொம்ப மகிழ்விச்ச ரோபோ சங்கர் அண்ணன் இன்னைக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப சீக்கிரம் தான், இந்த ஏஜுக்கு அது ரொம்ப ரொம்ப சீக்கிரம் தான். இதில் மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ ரொம்ப வேலையாக இருந்தாலும் தயவு செஞ்சு உடம்பை பார்த்துக்கோங்க. உடம்பு தான் ரொம்ப முக்கியம். எதாக இருந்தாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உடம்பு தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு இறக்கிறதுக்கான வயசாக அதற்கான உடம்பா இத்தனைக்கு அவர்லாம் நல்ல பாடி பில்டிங்லாம் பண்ணி அப்படி இருந்தவர். ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க. அண்ணன் வந்து நிறைய காமெடியோடு சேர்ந்து கருத்துக்களும் நிறையா சொல்லியிருக்கிறாரு. பட் அவருடைய இறப்பின் மூலமாக இந்த கருத்தை சொல்கிறதா நினச்சிக்கோங்க. உடம்பை எல்லோரும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தைகள் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சின்ன குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வந்திருப்பான்னு அந்த பொண்ணு கூப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல் முறையாக நம்ம எப்போவுமே நம்மளை சிரிக்க வச்ச ரோபோ அண்ணன் முதல் முறையாக எல்லோரையும் அழ வச்சுட்டு போயிட்டார். ஸோ அப்படி ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பம் வந்து அவரோட கடவுளோட அருளால் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். நான் சொல்கிறது ஒன்று தான், எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இனிய நண்பர் ரோபோ சங்கர் எவ்வளவோ திறமைகள் கூட அந்த திறமை மற்றவங்க பாராட்டுவாங்களே ஒழிய அவர் தனக்கு இவ்வளோ திறமை இருக்குதுங்கிறது என்றைக்குமே வெளியே காமிச்சிக்கிட்டது இல்லை. நான் அவர் கூட படங்களில் ஒர்க் பண்ணல, ஆனால் நிறைய ஃபங்க்ஷன்களில் வந்து அவர் கூட நான் இது பண்ணிக்கிறேன். அதில் தான் எனக்கு நல்ல நட்பு கிடைச்சது. சினிமாவில் வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து ஒரு நல்ல நட்போட நல்ல பெயரோடு இருக்கிறது சில பேருனால தான் முடியும். ஸோ இவ்வளோ திறமை இருந்து இவ்வளவு நல்ல பேர் சம்பாதிச்சு, ஆனால் துரதிருஷ்டவசமாக ரொம்ப சீக்கிரமே அவர் போகணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். ஸோ அவருடைய பிரிவு திரையுலகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நஷ்டம் தான். ஸோ நல்ல பேரோடு இருந்தார், நல்ல புகழோடு இருந்தார். ஸோ அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் என்றைக்குமே ரோபோ சங்கர்னா அவர் பேர், அவர் நடித்த படங்கள் மூலமாக என்னென்னைக்கு இருந்துட்டுருக்கோம், அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு எல்லாம் என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.